அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது PACL ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் எவ்வாறு செக் பண்ணுவது என்பதை பற்றி தான் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. PACL லிமிடெடில் முதலீடு செய்து பணம் திரும்ப பெறாமல் 10-15 ஆண்டுகளாக நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று வரும் நாளை வரும் என்ற எதிர்பார்ப்பில் காத்துக் கொண்டிருக்கிறோம். ரூபாய் 19,000 வரை முதலீடு செய்தவர்களுக்கு ஏற்கனவே பணம் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளது. அதற்கு மேல் முதலீடு செய்தவர்களுக்கு இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இலவு காத்த கிளி போல நாமும் காத்துக் கொண்டிருக்கிறோம். பணம் வருமா வராதா என்ற எதிர்பார்ப்பில் PACL முதலீடு செய்தவர்கள் தங்களது விண்ணப்பத்தின் நிலை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.sebipaclrefund.co.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல கொஞ்சம் நோட்டிபிகேஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே பழைய நோட்டிபிகேஷன் தான். தற்போதைய நோட்டிபிகேஷன் எதுவும் இல்ல. நமது விண்ணப்பத்தின் நிலை தெரிந்து கொள்வதற்காக இங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு என்கொயரி அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோ யுவர் கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களது PACL சர்டிபிகேட் நம்பர் என்டர் பண்ணி அப்புறம் இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்க கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். உடனே கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. PACL ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்வெஸ்டர் நேம் as per PACL சர்டிபிகேட் நேம் கொடுத்திருக்காங்க. இன்வெஸ்டர் PAN நம்பர் கொடுத்திருக்காங்க. இன்வெஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்திருக்காங்க. கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. யுவர் அப்ளிகேஷன் அதாவது PACL சர்டிபிகேட் நம்பர் could not be processed further as you have declared yes for land allotted field in the claim application. நான் செக் பண்ணி இருக்கக்கூடிய சர்டிபிகேட் நம்பருக்கு கிளைம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது லேண்ட் அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. எஸ் ஆர் நோ கொடுக்க வேண்டும். எஸ் கொடுத்தவங்களுக்கு அவங்களது விண்ணப்ப படிவம் தற்போதைக்கு ப்ராசஸுக்கு எடுக்கப்படவில்லை அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. லேண்ட் அலாட்மெண்ட்ல நோ கொடுத்திருந்தீங்கன்னா உங்களது விண்ணப்ப படிவம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். எஸ் கொடுத்தவங்களுக்கு இதுவரைக்குமே எந்த ஆப்ஷனும் வரல. இன்னும் நாம் காத்திருக்க வேண்டியதுதான். நீங்களும் இதே போல் PACL முதலீடு செய்தவர்கள் உங்களது கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை இவ்வாறு செக் பண்ணி தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே PACL முதலீடு செய்தவர்கள் நாம் முதலீடு செய்த பணம் எப்போது திருப்பி வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.